கடந்த சில மாதங்களாக இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணு, அவரது மனைவி அஷ்மிதா என்று இருவரின் பெயர்கள் மட்டுமே சோசியல் மீடியாக்களிலும் பல்வேறு சேனல்களிலும் அடிபட்டுக் கொண்டும் அவர்கள் பெயர்கள் உலாவிக் கொண்டும் இருந்தன. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடு சமூக வலைதளத்தையும் தாண்டி செய்தி தொலைக்காட்சிகள் அளவிற்கும் பேட்டி கொடுக்கும் அளவிற்கும் வளர்ந்துவிட்டது. இருவரும் மாறி மாறி அவர்களை பற்றி குறைகளை கூறிக்கொண்டு தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்டு இருந்தாலும் அவர்களை விடாத கருப்பு என்பது போல் இன்றும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால். சென்னையில் பிரபல மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கும் அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் தன்னுடைய கணவர் இன்ஸ்டா பிரபலமான விஷ்ணு தன்னை பல்வேறு இடங்களில் அவமானப்படுத்துவதாகவும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் அவர் மீது வழக்கு தொடுத்தார் அஷ்மிதா. மேலும் அஷ்மிதா வழக்கு தொடுத்து அவரை சிறையில் அடைத்த மறுநாளே அவரும் தனியார் சேனல்களுக்கு பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார். தனக்கும் ஆன்லைன் ஸ்கேமிற்கும் ஆன்லைன் வர்த்தகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றும் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே கையாளுகிறேன் என்றும் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் விஷ்ணு பல்வேறு குற்ற சம்பவங்களிலும் மோசடி சம்பவங்களிலும் ஈடுபடுவதாகவும் இருப்பினும் விஷ்ணுவிற்கு ஆதரவாக நான் செயல்பட்டதாகவும் தற்பொழுது அதனையும் தாண்டி விஷ்ணு கொடுமைப்படுத்தியதால் இந்த முடிவிற்கு வந்துள்ளேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த மோசடி சம்பவத்திலும் பல்வேறு குற்ற செயல்களிலும் அஷ்மிதாவும் உடந்தையாகத்தான் இருந்தார் என்றும் அவருக்கும் அவரது வீட்டு பெண்களுக்கும் கூட இதில் சம்பந்தம் இருக்கிறது என்றும் ஃபாரெக்ஸ் ஆன்லைன் மோசடி அஷ்மிதாவுக்கும் தெரிந்து நடந்தது என்றும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் இன்று வெளியாகியிருக்கின்றன. இறுதியாக மாட்டிக்கொள்ளப் போகிறோம் என்று தெரிந்தவுடன் அஷ்மிதா எதுவும் தெரியாதது போல் தன்னுடைய கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் தனக்கு தெரியாது என்றும் ஆன்லைன் விஷயத்தில் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் இதையெல்லாம் தெரிந்து அதற்கு முன்கூட்டியே தன்னை அதிலிருந்து விடுபடுத்திக் கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் இன்று நம்பிக்கை மோசடி என்று பல்வேறு குற்ற வழக்குகளில் கீழ் இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணு மீதும் அவரது மனைவி அஷ்மிதா மீதும் முதியவர் ஒருவர் சென்னையில் வழக்கு தொடுத்துள்ளார். ஏற்கனவே விஷ்ணுவும் அஷ்மிதாவிற்கும் இடையே தனிப்பட்ட பிரச்சனைகள் சோசியல் மீடியாக்களில் பல்வேறு முகச்சுளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இதில் அடுத்த கட்டமாக இந்த விஷயமும் சேர்ந்துள்ளது என்று சோசியல் மீடியாக்களில் பல்வேறு நபர்களும் வசைபாடி வருகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி வியாபார நோக்கத்திற்காகவும் லாபத்திற்காகவும் மட்டும் பல்வேறு யூடியூப் சேனல்கள் தற்பொழுது எல்லை கடந்து சென்று பல்வேறு பேட்டி எடுக்கிறது. இதில் முதலில் விஷ்ணுவை பற்றியும் பின்பு அஷ்மிதாவை பற்றியும் மாறி மாறி வீடியோ எடுத்து அதை பிரபலப்படுத்திக் கொண்டு அவர்களை மேலும் சர்ச்சையில் சிக்க வைப்பது அதில் இன்னும் ஒரு கொடுமை. இவ்வாறு அவர்கள் கதையை பாடிக்கொண்டிருக்க இங்கு ஏமாந்த மக்கள் தங்களது பணத்தை தந்து கொண்டு நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் பெருமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சோக கதையை தொடர்ந்து கூறி வருகின்றனர். அதில்தான் இன்று ஒரு முதியவர் தன்னிடம் இருந்து 1,64,00,000 ரூபாய் அளவிற்கு தன்னிடம் இருந்தும் தன்னுடைய மனைவி மகள்களிடமிருந்தும் தனக்கு தெரியாமலும் பல்வேறு காசுகளை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாகவும் லாபமும் கொடுக்காமல் முதலீட்டையும் திருப்பி தராமல் இழுத்தடிப்பதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையிலேயே சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.